ஓகே பாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சற்று காலதாமதமாக இந்த விழா நிகழ்ச்சி துவங்கியதால் என்னை மனு ஆனந்த் சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப நேரம் பேசாதீங்க, ஜாஸ்தி வேணால் பேசுகிறேன்னா ஒரு 1 hour பேசுங்க, அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க, மற்றவங்களும் பேசணும்னு சொன்னார். ஏன்னா ஆர்யா இஸ் வெயிட்டிங் டு டாக். அவர் சொன்னார், ஏற்கனவே சார் ஸ்பீச்செல்லாம் எழுதியிருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் அதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு. கௌதம் அதுக்கு மேலே எல்லாமே சொன்னனால ஐ தாட் ஐல் கட் மை ஸ்பீச் ஷார்ட். ஆனால் இதில் இந்த மிஸ்ரைக்ஸோடைய ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் சார், லக்ஷ்மண் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் மேவரிக் அண்ட் த டெக்னீஷியன்ஸ், த வண்டர்ஃபுல் எடிட்டர் நல்லா எடிட் பண்ணி பேசிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக அதையும் எடிட் பண்ணி பேசிட்டார். அப்புறம் அருள், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ, த என்டையர் டீம், காஸ்ட், க்ரூ, எல்லா டெக்னீஷியன் உழைத்த ஏடிஸ் அண்ட் ஆல் தி பீப்புள், காஸ்டியூம் டிசைனர் எல்லாருமே. இந்த காஸ்டியூம் கூட டிசைன் பண்ணி மனு தான் கொடுத்தார் எனக்கு. அவர் மட்டும் காஸ்டியூம் டிசைனர் கொடுத்த க்ளோத்ஸை மாட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், அப்புறம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் April 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஐ லைக் டு சே. ஏன்னா இது அவசியம் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேர் தெரியல, அஃப்கோர்ஸ் ஃபாதர் இஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னாங்க. ரியலி ப்ரவுட் டு பி ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி அண்ட் பீங் பேட்ரியாட்டிக். இதில் என்ன, இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு இந்த கதையை சொல்ல மனு என்னை பார்க்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப நேரம் சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்துலன்னு சொல்லும் போது, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸாக 1965 ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காட் லாஸ்ட் அப்படிலாம் சொன்னார். கேட்கும்போது ஏதோ சுற்றுறார் போல இருக்கு. சரி, நான் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். தென் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தார். அது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு, ஐ திங்க் இஸ் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ், ரிசர்ச் இஸ் கான் இன் டு இட், லைக் பிரசன்னா செட். ஏன்னா அது ஒரு பக்கம் நான் நிறைய படம் நடிச்சுட்டேன். நான் 172வது படம் நினைக்கிறேன், மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா வேஷம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாக காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் பொறாமை பிடிச்சவர் அவர் மனு. நான் பார்த்தோன்னா 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, அங்கே ஆர்யா வருவார். நாங்கள் சார் ஆர்யா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ இந்த படப்பிடிப்பை பற்றி சொல்லணும். அந்த பேசிக்கலி இங்கே அவங்க துரந்தரை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதில் லாட் ஆஃப் அன்சங் ஹீரோஸ் டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி. அது ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாட் மெனி பீப்புள் அட்டெம்ப்ட் தீஸ் திங்ஸ். அந்த விஷயத்தில் மனுவுக்கு உண்மையிலே பாராட்டணும். 2023 துவங்கினாலும் பொறுமையாக அந்த படத்தை எடுத்து சிறப்பாக கொண்டு வரணும்னு நினச்சது தான். இட்ஸ் நாட் ஈஸி டாக் டு கெட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ தட் பீங் ஹியர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த ஆர்யா ட்ரெய்லரை பார்த்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேண்டாம், இந்த வேண்டாம் ஆர்யா, நான் வேறு எங்கேயும் சொல்கிறேன். நான் இல்லை, எனக்கு உடனே வேறு எதுவும் வந்துச்சு, சென்சார் பண்ணிட்டேன் நான், சாரி. ஏன்னா அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வச்சுட்டு வரும்போது லாட் ஆஃப் மோர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்யா நீ சைக்கிளில் போகும்போது கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி லுக்கிங் குட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ் த டெடிகேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட். தி ஆக்டர்ஸ் மெனக்கடல்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த கதாபாத்திரம் என்னன்னு சொல்லி மனு சொன்ன உடனே ஐ திங்க் ஆர்யாஸ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸோ வித் கௌதம் கார்த்திக். இன்றைக்கி என்னுடைய 40 ஆண்டு காலம் என்னுடன் பயணிக்கிற ஒரு சகோதரர் ஆனால் இது கார்த்திக் சாரோட பையன் தானே கேட்டார். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வித்தியாசமாக தெரிகிறாரே. இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கார், வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆல் த அதர் கேர்ள்ஸ் ஹியர், துல்லியா அண்ட் தென் மஞ்சு மேம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்க தான் எங்கள் எல்லோரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாலே தெரியும், தே ஆர் த பீப்புள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஒன்று. தென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் சொல்லிட்டேன். அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லிட்டேன், திபு இட் கிரேட் ஜாப், மாற்று கருத்தே கிடையாது. இது என்னென்னா, அந்த பியூட்டி ஆஃப் சச் ஃபிலிம்ஸ், நிறைய பேர் வாருக்கு போகிறாங்க, வராங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க. அவங்க பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா எல்லாம் கிடச்சி பாராட்டப்படுவாங்க. ஆனால் அவங்களையும் மீறி பல பேர் இந்த நாட்டை பாதுகாக்காத பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறவங்க வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்லவும் முடியாது. There are people who gather intelligence, they try to see what is happening, என்ன நடக்க போகுது இந்தியாவிலேயே அல்லது மற்ற நாடுகள் என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமாக கணித்து
அதை உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் கூட சொந்த மனைவிக்கும் தான் யாருன்னு சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த அன்சங் ஹீரோஸ். அண்ட் அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை நம்ம எப்படி பாராட்ட முடியும்னா இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பாராட்ட முடியும். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் குட் ஹவ் ஹேப்பன், இதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, மெனக்கட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே இட்ஸ் அ டஃப் மூவி டு டேக் அண்ட் மனு ஹஸ் ஹேண்டில் இட் ரியலி வெல் தான் சொல்லணும். ஏன்னா அசர்பைஜான்லாம் ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட் அண்ட் சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாம் எடுத்தோம். சில ஆக்ஷன் சீன்ஸ் ஆர்யா கூட சொன்னேன், சார் பிரமாதம் சொல்லி போடணும். என்ன பிரமாதம் ஆர்யான்னு கேட்டேன். பிரமாதம் ஆச்சு சார் அந்த ஃபைட் அப்படின்னாரு. ஆனால் படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஷாட் வச்சோம்னா அது வரும்னு நினச்சி போய் பார்த்து நானும் பல பேர்கிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்கா அதோட ஆக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நல்ல கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் இந்த ஸ்கேலுக்கு when you take a project like this, அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து மனுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளருக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். that is really important to support such a film and 3 years wait. பல பேர் வந்து விட்டுருவாங்க. இதில் வந்து வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. தே வந்து கூறு தீட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே தீட்டி ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது இட் இஸ் லேண்டட் அட் அ டைம் அண்ட் துரந்த மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே வரப்பிரசாதமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மனு, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ அண்ட் ஆர்யா அண்ட் கௌதம். கார்த்திகோட நடிச்சிருக்கேன். கௌதமோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே இன்னொரு படம் வெயிட்டிங் இந்த லைன் தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். கௌதம், லெட்ஸ் வெயிட் ஃபார் தேட் ஆல்சோ. நான் தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகின்ற படத்தில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாதுங்க. டக்குன்னு அது பயமாக இருக்குது அங்கே பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்கிற மாதிரி 50 days ஓடிடியில் வந்து 50 daysக்கு அப்புறம் படம் வந்தால் ஐ திங்க் பீப்புள் வில் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர். அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட பெரிய தியேட்டர் போய் பார்க்குறது தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியலி வெல் டன் அண்ட் ஐ விஷ் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் இதை சிறப்பாக எடுத்து சென்று மக்களை வந்து April 17 முதல் பார்க்கணும்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் April 17 போய் பாருங்கள், April 17 போய் பாருங்கன்னா அன்றைக்கி தியேட்டர் ஃபுல்லாகிடும் சார், எப்படி சார் அன்றைக்கே போய் பார்க்க முடியினாரு. சரி 18 போய் பாருங்கள், 19 போய் பாருங்கன்னு. ஸோ ஃப்ரம் April 17 கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இந்த தியேட்டர். மிஸ்டர் எக்ஸ் யார், அது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ காதல் காட்சி இருந்தது, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், இதெல்லாம் வந்து April 17 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இட்ஸ் கிரேட் எஃபர்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்சங் ஹீரோஸை வெளியே கொண்டு வந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் தி என்டையர் க்ரூ ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த மெனக்கடலுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுவதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.